எஸ்டிஆருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கோவில்பட்டியில முடிச்சிருந்தாங்க இல்லையா? ஷூட்டிங்குடைய அடுத்த ஷெட்யூல்ல பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மறுபடியும் படத்தோட ஷூட்டிங் கோவில்பட்டியில தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இப்ப ஜனவரி 26ஆம் தேதி மறுபடியும் கோவில்பட்டியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. சென்னையில பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த படத்துக்கான செட் ஒர்க் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. வெற்றிமாறனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லா தத்ரூபமா வர வரைக்கும் அதை விட மாட்டாரு. அதனால செட் ஒர்க் போயிட்டு இருக்கனால இப்ப மறுபடியும் கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், படத்தோட ஷூட்டிங் ப்ராப்பரா போச்சு அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த அரசன் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் தீபாவளிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இப்ப இந்த 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். முடிச்சிட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, அரசன் தீபாவளி அந்த வருஷம் தீபாவளி இருக்க போதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு ஷூட்டிங் வந்து ப்ராப்பரா போகணும், கரெக்டா நடக்கணும். என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் எஸ்டிஆர் அடுத்ததா நடிக்க போற எஸ்டிஆர் 51 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஏப்ரல் மந்த் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மேபி இது வந்து ஒரு லவ் பெஸ்ட் ஃபிலிம் தானே. அதனால அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதலர்கள் தினத்தை கூட ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹிப்ஹாப் பாதியோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள்ல உருவாகி இருக்கிற மியூசியம் குட்டு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ப்ரோ யூடியூப்லயோ ட்விட்டர்லயோ எந்த வீடியோவுமே வரல அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஆக்சுவலா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னும் சோசியல் மீடியால இவங்க ரிலீஸ் பண்ணல. இப்ப ரீசெண்டா ஹிப்ஹாப் பாதி பாத்தீங்கன்னா மலேசியால ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்தி இருந்தாரு. அங்கதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மியூசியம் குட்டு ப்ராஜெக்ட் இப்ப அபிஷியலாவே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது கூடவே அன்எக்ஸ்பெக்டடா இன்னொரு அப்டேட்மே கொடுத்துட்டாங்க. விஜய் சித்து ஃபேம் ஆக்டரான ஹர்ஷத் கான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காரு அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை பத்தி அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மியூசியம் பார்ட் 1 வந்து ஆதி ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ண படம். அதே மாதிரி இந்த பார்ட் 2மே பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ண திரைப்படமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்ட் 1 எந்த அளவுக்கு காமெடியா எங்கேஜிங்கா சூப்பரா இருந்துச்சோ அதே மாதிரி தான் பார்ட் 2ம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அண்ட் இது போக இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. படத்தோட ஷூட்டிங்லாம் எப்பயோ முடிச்சிட்டாங்க. டோட்டலா 3 ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலுமே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம்மருக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, இந்த வருஷம் சம்மர்லயே பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும். இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மியூசியம் பார்ட் 2 பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை எப்பதாப்பா ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற கேள்விதான் எல்லா சூர்யா ஃபேன்ஸ்க்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளே வந்து பிப்ரவரி மந்த்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மந்த் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப பிப்ரவரி மந்த்ல நிறைய படங்கள் வர மாதிரி இருக்கு. அதனால செகண்ட் சிங்கிள பிப்ரவரி மந்த் விட்டுட்டு அது கூடவே படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாமா. அண்ட் படத்தோட ரிலீஸை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஆக்சுவலா ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சரி முன்னாடியே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் பார்த்தோன்னா ஏப்ரல் மந்த் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ சூர்யா 46 படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அவங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. இப்ப கருப்பு படம் ஏப்ரல் மந்த் வரதுனால இவங்க தள்ளி போக போறாங்களா அல்லது இவங்களும் நாங்க அதே டேட்ல தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சூர்யா 46 படம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ராப்பரா எல்லா வேலையுமே முடிச்சு இப்ப கரெக்டா மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொங்கலுக்கே பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கருப்பு படம் எப்ப வருது அப்படிங்கிறது தெரியாததுனால இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப தள்ளி போயிருந்துச்சு. ஃபைனலி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கருப்பு படம் வந்து ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் சூர்யா 46 படம் வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாருடைய ஜெல்லோ 2 படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்டர் விஜய் சேதுபதி இந்த படத்துல கேமியா பண்ணிருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை விஜய் சேதுபதியை பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாருங்க. இந்த ஜெயலலிதா படத்துல நான் வந்து ஒரு கேமியா பண்ணிருக்கேன். பேட்ட படத்துக்கு அப்புறமா அகைன் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க்
பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன். அவர் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ இப்ப விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா இந்த படத்துல இப்ப கேமியோ பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேமியோ சீன் படத்துல எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஜெயலலிதா படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னுமே முடியலங்க. போயிட்டு இருக்கு ஷூட்டிங் பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. இப்ப வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ முடிச்சிட்டு படத்தை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து எந்த மாற்றமுமே கிடையாது. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெயலலிதா படத்தை முடிச்ச உடனே தலைவர் 173 அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு போடுவாரு. ஸோ அந்த படத்துக்கான பிரே ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ தலைவர் 173 ப்ராஜெக்டோட ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஆர் ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணி குயிக்கா முடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ முடிச்சிட்டு 2027 பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இந்த தலைவர் 173 படம் ரிலீஸ் ஆயிரும். தளபதி கிளாஸ் நம்ம ஏகப்பட்ட தடவை பார்த்திருக்கோம். ஒன் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வாரிசு துணிவு படங்களோட கிளாஸ் தான் இருக்கு. சரி மறுபடியும் ஒரு கிளாஸ் பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டா நம்ம நினைச்சோம். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரி படம் இருக்கு இல்லையா, அந்த படம் ஜனவரி 23 ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தானு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கான ட்ரெய்லர் எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ இது போக மங்காத்தா படம் ஜனவரி 23 ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத எப்பயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா. அண்ட் இப்ப ஜனவரி 23 பாத்தீங்கன்னா திரௌபதி 2 ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வருது. ஸோ அதனால தெரி படம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நாங்க போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானு மறுபடியும் சொல்லிட்டாருங்க. எத்தனை தடவை தான் இந்த தெரி படத்தோட ரீரிலீஸ போஸ்ட்போன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலா தானு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்தா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு. ஜனநாயகன் வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஜனவரி மந்த் இந்த தெரி படத்தை ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாரு. இப்ப அதுவும் நடக்கல. இதுக்கும் திரௌபதி 2 படத்தோட டேரக்டர் இருக்காரு இல்லையா, அவரு ட்விட்டர்ல ட்வீட்லாம் போறாரு. தயவு செஞ்சு இந்த தெரிய படத்தை ரீரிலீஸா போஸ்ட்போன் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட்லாம் வந்து போறாரு. அந்த தானு சாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திரௌபதி 2 ஹாட்ஸ்பாட் டூ மச் படங்கள்லாம் வருது, புதிய இயக்குநர்களுக்கு வழி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிய படத்தை மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டாரு. சோ இப்ப ஜனவரி 23 பாத்தீங்கன்னா மங்காத்தா படம் மட்டும் தான் ரீரிலீஸ் ஆகுது. சோ கண்டிப்பா ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ட்ரீட்டா தான் இந்த மங்காத்தா ரீரிலீஸ் இருக்க போகுது. சோ நீங்க இந்த மங்காத்தா ரீரிலீஸ்க்கு போவீங்களா? சோ எது ஏகே ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரீட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த தெரிய படத்தோட போஸ்ட்போன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.